முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெஜாரிட்டியாக ஸ்மோக்கிங் அண்ட் அதாவது ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த ஓரல் கேன்சர்ன்றது வந்துட்டு ரொம்ப காமனாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தா நிறைய பெண்களுக்குமே வருது. அதுவும் நான் ஸ்மோக்கர்ஸுக்குமே கூட வருது. கேன்சர், ஓரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு கேன்சராக வந்து மாறாது. ஓகே. அதுவுமே இந்த கம் டிசீஸ்க்கு நான் சொன்ன மாதிரி நிறைய ஒரு சிம்டம்ஸ் நமக்கு வந்து ஷோ பண்ணும். இங்கே ஏதோ நடக்குது நீ கவனி அப்படிங்கிற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக ரொட்டீன் பிளட் டெஸ்ட் போனேன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு ஷாக் ஆகும்ல. பட் ஆனால் ஓரல் கேன்சர்லாம் அந்த மாதிரி வராது. ஏன்னா இது வந்து ஒரு புண்ணு, ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கண்ணால் பார்த்தாலே தெரியும். இப்போ உங்களுக்கு வாய் நல்லா இருக்குது, உங்களுக்கு கேன்சர் ஓரல் கேன்சர்னு சொல்ல முடியாது. ஒரு புண்ணு இருக்கலாம், அதில் வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகலாம், உங்களோட வாயில் இன்னர் சர்ஃபேஸில் ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகலாம். அதில் வந்து நார்மலாக இருக்கிற அந்த மியூக்கோசா பாலிஷ்டாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சராக மாறலாம், லெதரியாக இருக்கலாம், அந்த மாதிரி என்ன ஒரு கட்டி மாதிரி வரலாம், இல்லாட்டி ஒரு ஒரு காலிஃப்ளவர் ஷேப்பில் ஒரு அப்பியரன்ஸில் வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கே ஒரு அறிகுறி கொடுக்கும். இம்மீடியட்டாக சடனாக ஒரு க்ரோ ஆக போகிறது இல்லை வாய்க்குள்ளே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிம்டம்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமும் நம்ம இக்னோர் பண்ணால் தான் வந்து இது கேன்சராக வந்து மாறப்போகுது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் எல்லா டிசீஸ் மாதிரியும் கேன்சருக்கும் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதோட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓரல் கேன்சர் எப்போவுமே ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா கேன்சருக்கு வரதுக்கு முந்தின ஒரு ஸ்டேஜுக்கும் நமக்கு காமிக்கும். அதிலே ட்ரீட் பண்ணிட்டா அப்படியே அரெஸ்ட் ஆகிடும், அது கேன்சருக்கே போகாது ஆக்சுவலி. ஓகே. ஸோ எஸ்பெஷலி ஸ்மோக்கர்ஸ்க்கெலாம். ஸோ அதெல்லாம் வந்து அதையும் இக்னோர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஓரல் கேன்சர். அதோட ரொம்ப கொடுமையான விஷயம், இந்தியா வந்து ரொம்ப ஓரல் கேன்சர்லேயே டாப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ இதெல்லாம் மெயினாக அந்த டொபாக்கோ தான். ஸ்மோக்கிங் மட்டும் கிடையாது, ஸ்மோக்லெஸ் ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோன்னு இருக்குது. அதாவது ஸ்மோக் வராத டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு. இப்போ நிறைய டொபாக்கோ, அந்த கூல் லிப் அதெல்லாம் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அது ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு கூட ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாமே வந்து காஸ் பண்ணும் ஸ்மோக்லெஸ் ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆறாத புண்ணு, அதுவுமே நிறைய பேர் இக்னோர் பண்ணுவாங்க. பல்லு குத்துது, ஒரு பல்லு சொத்த பல்லாக கூட இருக்கலாம், அது ஷார்ப் மார்ஜினாக இருந்து குத்திக்கிட்டே இருக்கும். இல்லை ஏதாவது டென்ச்சர்லாம் அப்படியே போட்டிருப்பாங்க வாயிலே, அது போய் குத்திக்கிட்டே இருக்கும். அந்த புண்ணு டென்ச்சரே கலட்ட மாட்டாங்க, நிறைய பேர் வாயிலே போட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் ரிமூவ் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஃபுல் ஏரியாவும் அப்படியே ரெட்டாக இருக்கும், ரெட்டிஷாக புண்ணாக இருக்கும். அதான் அதுவே ஆற விடாத எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட் வேணும். அந்த டென்ச்சர் போய் அதை குத்திக்கிட்டே இருந்துச்சுனாலும் அதுவுமே இஷ்யூஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாமே வந்து ஓரல் கேன்சர் வர்றதுக்கான ரீசன்ஸ் தான். ஓகே.